ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं भान्तेकं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरु वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथं वितान्तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्यदेवं श्रीराधा कृष्णपादा सगगण ललिता श्रीविशाखां च। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रिये। वाञ्छकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। हरे कृष्णा। பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்கத்துல கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். மீண்டும் உங்களை எல்லாம் ஒரு தடவை நேர்ல சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹரே கிருஷ்ணா. இதுல எவ்வளவு பேர் தினமும் 16 மாலை ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? 16 ரவுண்ட் சாண்ட் பண்றவங்க எவ்ரிடே தினமும் 16 ரவுண்ட் சாண்ட் பண்ணிட்டு 1 2 3 4 5 6. ஓகே. தீட்சை வாங்கினவங்க, நான் தீட்சை வாங்கிட்டேன், சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். தீட்சை பெற்ற பக்தர்கள் 1 2 3 4 5 6. ஓகே. ஸோ இன்னைக்கு வகுப்பு என்னன்னா, குரு நமக்கு அவசியமா? கிருஷ்ண பக்தி பண்ற ஒரு பக்தனுக்கு குரு அவசியமா? குருங்கிறவர் யாரு? குருவுக்கான தகுதி என்ன? குருன்னா யாரு? ஏன் குரு அவசியம்? குருவுக்கான தகுதி என்ன? சீடருடைய தகுதி என்ன? குருவை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? முதல்ல நமக்கு குரு அவசியமா? இதுதான் இன்னைக்கு டாபிக். இன்னைக்கு தலைப்பு என்னது? குரு. நமக்கு குரு தேவையா? குருங்கிறவர் யாரு? குரு தேவையா? எதற்காக குருவை அணுக வேண்டும்? எந்த சூழ்நிலையில் ஒருவர் குருவை அணுக வேண்டும்? குருவோடைய கடமை என்ன? குருவோடைய தகுதி என்ன? நிறைய கேள்வியா இருக்குல்ல. அதுக்கெல்லாம் பதில் பார்க்க போறோம். ஒன்றுக்கு பின் ஒன்றாக இதுக்கான பதில் இப்ப தெரிஞ்சுப்போம். சரி, இப்போ நான் மட்டும் பேசிட்டு இருந்தா உங்களுக்கு போர் அடிக்கும், தூக்கம் வரும். நம்ம எல்லாரும் கலந்து பேசினா நல்லா இருக்கும். இது ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி இருக்கும் இந்த கிளாஸ். சரி, இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச பதில் நீங்க சொல்லலாம். கை தூக்குங்க. கேள்வி கேட்கும் கை தூக்குங்க, அப்ப நீங்க பதில் சொல்லலாம். சரி, நமக்கு குரு தேவையா? ஃபர்ஸ்ட் குரு அவசியமா? ஆமா இல்ல? ஆமா. ஆமான்னு சொல்றாங்க, கை தூக்கு. ஆமா, குரு அவசியம். ஓகே. இல்ல, குரு தேவையில்லை. ஓகே, எல்லாரும் குரு தேவைன்னு சொல்றீங்க இல்லையா? நம்ம எல்லாருக்குமே குரு தேவை. சரி, எப்ப குரு தேவை ஒருத்தருக்கு? ஏன் குரு தேவைப்படுறாரு? எப்போ ஒருத்தர் குரு தேவைப்படுறாரு? சொல்லுங்க, கேட்கல. ஓகே, வெரி குட். பக்தி பாதையில சரியா பாயிண்ட் இருக்கமா இல்லையா? வெரி குட். உங்க பேர் என்னது? மறந்துட்டேன். சாத்விக் ராம். சாத்விக் ராம் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. சோ சாத்விக் ராம் சொல்றாரு, நம்ம பக்தி செஞ்சுட்டு இருக்கோமே அது சரியா கரெக்டா போயிட்டு இருக்கா அப்படின்னு குரு செக் பண்ணுவார். ஒரு கைட் வழி காமிக்கிறார். சரி, அப்புறம் குரு எப்ப அவசியம் இருக்கு? இங்க யாரோ ஒருத்தர் வரீங்களா? எந்திரிச்சா
இல்ல கேட்கணும், எல்லாரும் கேட்கணும். மற்றவங்க கேட்காது. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு வேற மாலை காது, சாயந்தரம் காது கேட்காது. கிட்ட கிட்ட இருட்டுல இருந்து வெளிச்சு கொண்டு வந்து அதை லைட்டை தான் போட்டு விடுவாரா? வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. ஸோ குரு என்ன பண்ணுவாராம்? நம்மளை அறியாமையிலிருந்து விடுவிப்பார். அறியாமை இருளோடு ஒப்பிடப்படுகிறது, ஒளி வந்து ஞானத்தோடு ஒப்பிடப்படுகிறது. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சத்சுரன் மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓ ஆன்மீக குருவானவரே, என்னை வந்து அறியாமையிலிருந்து விடுவிச்சிருங்க, எனக்கு ஆன்மீக அறிவு கொடுங்க. சரி, அப்புறம் குரு எப்ப அவசியம் நமக்கு? ஏன் குரு அவசியப்படுறாரு? வேற யாரும் ட்ரை பண்றீங்களா? குரு ஒருத்தருக்கு எப்ப அவசியம்? ஏன் குரு அவசியம்? எப்போ ஒருத்தர் குரு அணுகணும்? சரி, உட்காந்து. தேங்க்யூ. அர்ஜுனனுக்கு எப்ப குரு தேவைப்பட்டாரு? குழப்பம். எவ்வளவு பேர் பகவத்கீதை படிச்சிருக்கீங்க? இங்க பகவத்கீதை படிச்சவங்கள கை தூக்குங்க. சரி, பக்தி சாஸ்திரியின் வகுப்பு யாரா படிச்சிருக்கீங்களா? பக்தி சாஸ்திரி வகுப்பு. பகவத்கீதை முக்கியமான ஸ்லோகங்களை மனப்பாடம் பண்ணிருக்கீங்களா? முன்னாடி 2.7 2ஆம் அத்தியாயம் 7ஆம் ஸ்லோகம். கார்பண்ய தோசோ மகதஸ்வபாவஹ விச்சாமிதாம் தர்மச்சமூல சேதஹ ஏஷே ஈஷாம் நிஷிதம் பிரபூகி தன்மே சிஷ்யஸ்தேகம் ஸ்வாதிமாம் துவாம் பிரபன்னம். கிருஷ்ணா, எனக்கு இப்ப ரொம்ப குழப்பமா இருக்கு. யார் சொல்றா? அர்ஜுனன் சொல்றாரு, கிருஷ்ணா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, இந்த யுத்தம் பண்ணலாமா வேண்டாமா, சரியா தப்பா, தர்மமா அதர்மமா, ஒரு முடிவுக்கே வர முடியல. பகவத்கீதை முதல் அத்தியாயத்துல 47 ஸ்லோகம் இருக்கு. பகவத்கீதை முதல் அத்தியாயத்துல 47 ஸ்லோகம். அதுல 90% ஸ்லோகம் அர்ஜுனன் பேசினது. அப்புறம் 1-2 ஸ்லோகம் சஞ்சயன் சொன்னது, திருதராஷ்டிரன் ஒரு ஸ்லோகம், துரியோதனன் 2-3 ஸ்லோகம், பகவான் ஒரு ஸ்லோகம். சோ டோட்டலா 90% ஆஃப் தி ஸ்லோகாஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அர்ஜுனன் சொன்னார். பகவத்கீதை முதல் அத்தியாயத்துல 90% ஸ்லோகம் அர்ஜுனன் சொல்லல, ஆர்கியூ பண்ணார் கிருஷ்ணாட்ட வந்து வாதம் பண்ணாரு. இந்த யுத்தம் சரியில்லை, இது தப்பு, 5 காரணம் சொல்லி வாதம் பண்ணாரு கிருஷ்ணர். அர்ஜுனன் என்ன பண்ணாரு? இந்த மகாபாரத யுத்தம் சரியில்லை, இது வேண்டாம், மகாபாரத யுத்தம் தேவையில்லை, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 5 காரணம் சொல்றாரு. ஞாபகம் படிச்சிருக்கீங்களா? 5 காரணம். ஒன்று வந்து இவங்கெல்லாம் என் சொந்தக்காரங்க, சஜனா திருஷ்டேமம் சஜனம் கிருஷ்ணா. ஓ கிருஷ்ணரே, இந்த உறவினர்களை நான் எவ்வாறு கொள்ளுவேன்? இவங்களே சொந்தக்காரங்க. கிருஷ்ணா, நீங்க மட்டும் அசுரனை கொள்றீங்க, என்ன மட்டும் ஏன் சொந்தக்காரனை கொள்ள சொல்றீங்க? கிருஷ்ணர் யாரு கொண்டாரு? பூதனா, அகாசுரா, பகாசுரா, நரகாசுரா. நீங்க அசுரங்களை கொள்ளுவீங்களா? நான் மட்டும் ஏன் சொந்தக்காரனை கொள்ளணுமா? இது எந்த விதத்துல நியாயம்? அர்ஜுனன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? இவங்க எல்லாம் என்னுடைய உறவினர்கள், நான் கொல்ல மாட்டேன். ஸ்வஜனா, என்னுடைய உறவினர்கள். அதுக்கப்புறம் ரெண்டாவது, இவங்களை கொன்னுட்டு நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இப்போ உதாரணத்துக்கு பேர் மறந்து போயிட்டேன். சத்ருகன ராமுக்கு பர்த்டே. வீட்டுல கதவை சாத்திட்டு யாரையும் கூப்பிடாம லைட் எல்லாம் அணைச்சிட்டு சத்ருகன ராமும் அவங்க அம்மா மட்டும் கேக் கட் பண்ணாங்க. எப்படி இருக்கும்? இது எப்படி இருக்கும்? சத்ருகன ராமுக்கு பர்த்டே, கோயில்ல வந்து டிவோட்டில இன்வைட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கேக் கட் பண்ணாங்க. எப்படி இருக்கும்? எது ஹாப்பியா இருக்கும்? அவங்க வீட்டுல தனியா கேக் கட் பண்ணது ஹாப்பியா இருக்குமா? ஓ பெரிய கேக்கா இருக்கு, நம்ம மட்டும் கட் பண்ணி சாப்பிடலாம், இது ஹாப்பியா இருக்குமா? எல்லாரையும் கூப்பிட்டு இது கேக் கட் பண்ணி ஷேர் பண்ண ஹாப்பியா இருக்குமா? பாத்தீங்களா, சத்ருகனுக்கே தெரியுது, எல்லாரையும் கூப்பிடணும். அப்போ அர்ஜுனன் என்ன நினைக்கிறாரு? இந்த மகாபாரத யுத்தம் செஞ்சு எல்லாரும் இறந்து போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் ராஜ்யத்தை வச்சு எப்படி என்ஜாய் பண்ண முடியும்? கிம்னோ ராஜேன கோவிந்தா, கோவிந்தா இந்த ராஜ்யம் கிடைச்ச என்ன பிரயோஜனம்? இவங்களே இறந்து போயிடுவாங்களே. அப்போ எனக்கு சந்தோஷம் கொடுக்காது. என் சொந்தக்காரங்களை கொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அப்புறம் இவங்களை கொன்னா பாவம், இவங்களை கொல்றது பாவம். அவங்க வேணா பாவிகளா இருந்துட்டு போகட்டும், அவங்களுக்கு கொண்டு நாமே பாவத்தை சேர்த்துக்கணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய ஜனங்கள், ரெண்டாவது எனக்கு சந்தோஷம் போயிடும், மூணாவது இவங்க பாவிங்க, இந்த பாவிகளை கூட நம்ம பாவம் சேர்த்துக்க வேண்டாம்,
4வது இவங்கனால குலம் போயிடும், குல நாசமாயிடும். இந்த யுத்தத்துல பீஷ்மர், துரோணர் இவங்கெல்லாம் கொல்லப்பட்டாங்கன்னா பெரியவங்களாம் இறந்து போயிடுவாங்க. இளைய தலைமுறை வழிநடத்த யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப குலம் நாசமாயிடும், குல தர்மம் போயிடும். அப்புறம் தேவையில்லாத சந்ததியில் ஆயிடும். அப்புறம் எனக்கு வந்து இப்போ ஒரு குழப்பமா இருக்கு. இதெல்லாம் காரணமா சொல்லிட்டு எனக்கு இப்போ விருப்பம் இல்லை. எனக்கு வந்து இவங்க மேல இறக்கப்படுற, சொந்தக்காரங்க மேல இறக்கப்படுற. இப்படி எல்லாம் சொன்னாலும் அர்ஜுனால ஒரு முடிவுக்கு வர முடியல. சரி, இப்ப என்னதான் பண்றது? இந்த யுத்தம் பண்ணலாமா வேண்டாமா, சரியா தப்பா, தர்மமா அதர்மமா, ஒரே குழப்பமா இருக்கு. அதனாலதான் அர்ஜுன் கிருஷ்ணர் சொன்னாரு, கார்பண்ய தோசோ பிரகத ஸ்வபாவா இச்சாமித்தம் தர்மச்ச மூட சேதா. கிருஷ்ணா, என்னுடைய கர்மித்தனத்தினால இப்ப குழம்பி போயிருக்கேன், என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல. அதனால ஒரு ஐடியா பண்றேன். நீங்க முன்னாடி இருக்கீங்க, நீங்களே குருவா இருந்து சொல்லி கொடுத்துருங்க. நீங்களே குருவா இருந்து என்ன வழி நடத்துங்க. சிஷ்யஸ்தேகம் சுவாதிமா துவாம் பிரபலம். அப்ப முதலாவது அத்தியாயத்துல கிருஷ்ணர் அர்ஜுனன் எப்படி பேசிட்டு இருந்தாங்க? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கிருஷ்ணா அர்ஜுனன் எப்படி பேசிட்டு இருந்தாங்க? நண்பர்களா, ஃப்ரெண்ட்ஸா பேசிட்டு இருந்தாங்க. செகண்ட் சாப்டர்ல இருந்து 2ஆம் அத்தியாயத்துல இருந்து கிருஷ்ணர் வந்து குரு, அர்ஜுனன் சீடர். குரு சீடர்னா நண்பன் கிடையாது. குரு சீடர்னா சீடர் பண்ற தப்ப குரு சொல்லணும், நீ தப்பு பண்ற, இது பண்ணக்கூடாது, இது சரியில்லை, சாஸ்திரத்திலேயே சொல்லல, நீ வந்து சாஸ்திரத்துல சொன்னதா பண்ணணும், நீ அதர்ம பக்கம் போக கூடாது, தர்மத்தின் படி நடக்கணும், இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சிஷ்யனை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு குரு. எப்போ ஒருத்தர் வந்து குருட்ட போய் சரணடைச்சிட்டாரோ அந்த சீடனை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு குரு. குரு அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு கனமான பொறுப்பு, ஹெவியான ரெஸ்பான்சிபிலிட்டி. குரு வந்து பெரிய பொறுப்பு எடுத்துன்றார். குருவுடைய பொறுப்பு என்னது? குருட்ட போய் என்ன கேட்கணும்? குரு மகாராஜ், என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. என் பையனுக்கு வேலை கிடைக்கல, ரொம்ப நாளா மலேசியால புலிம் ஹைடெக்ல இடம் வாங்கணும்னு பாக்குற, இடம் கிடைக்க மாட்டேங்குது, கட்டின வீடா கிடைச்சாலும் பரவாயில்ல, கொஞ்சம் விலை கம்மியா இதெல்லாம் போய் குருட்ட கேட்க கூடாது. குருட்ட என்ன கேட்கணும்? குருட்ட போய் என்ன கேட்கணும்? எனக்கே 3 வகையான துன்பம் வருது. என்னது 3 வகையான துன்பம்? சனாதன் கோசாமி சைதன்ய மகாபிரபு பார்த்தப்ப கேட்டார். என்ன கேட்டாரு? எனக்கே 3 வகையான துன்பம் வருது. கியாமி ஆமே மோரே சாப்பா தோப்பா த்ராய் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சைதன்ய மகாபிரபு போய் சனாதன் கோசாமி கேட்கிறாரு, ஓ குரு மகாராஜ், எனக்கே 3 வகையான துன்பம் வருது. என்னது 3 வகையான துன்பம்? இஸ்கானுக்கு வர்றதா? அத்தியாத்மிக், அதிதைவிக், அதிபௌதிக். நம்முடைய உடலால மனதால வரக்கூடிய பிரச்சனை, இயற்கையினால வரக்கூடிய பிரச்சனை, மற்ற ஜீவராசியினால் வரக்கூடிய பிரச்சனை இல்லையா? இதுக்குதான் தீர்வு காணும். ஜென்ம மிருத்து ஜராவியாதி துக்க தோஷான தர்சனம். பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய். நான் ஏன் பிறக்கிறேன்? நான் பிறந்ததுக்கு அப்புறம் ஏன் எனக்கு மரணம் வருது? எனக்கே வயதாகுது, எனக்கே நோய் வருது, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுறேன்? இதுதான் குருட்ட கேட்கணும். தஸ்மாத் குரு பிரபத்தியேத ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமா. தஸ்மாத் எனவே, தஸ்மாத்ங்கிற வார்த்தைக்கு எனவே, தஸ்மாத் குரு பிரபத்தியேத. ஒருத்தர் குருவை கட்டாயம் அணுகணும். எதுக்காக? ஜிக்ஞாசு, கேள்வி கேட்கணும். குருட்ட போய் கேள்வி கேட்கணும். சினிமா நடிகர்கிட்ட அரசியல்வாதியில போய் கேள்வி கேட்க கூடாது. இந்தியாவில் போனீங்கன்னா சினிமா நடிகர் சொல்றது கேட்பான், அரசியல்வாதி சொல்றது கேட்பான், குரு சொன்னா கேட்க முடியும். ஏன்னா அவங்க தான் குரு, அவங்க தான் கடவுள். இன்னைக்கு வந்து ஒரு சினிமா நடிகர் ப்ராப்ளம் ஆயிட்டா அவர் கடவுள் ஆயிடுவார். ஒரு அரசியல்வாதி பதவி கொடுத்தா கடவுள் ஆயிடுவார். அந்த மாதிரி முட்டாள்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்தியாவில். ஸோ ஆக்சுவலி குருட்ட என்ன கேட்கணும்னா இதுதான், ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்கத்தமா. நான் வந்து அறியாமையிலிருந்து எப்படி விடுபடுறது? எனக்கு உண்மையான ஆன்மீக அறிவு சொல்லுங்க, ஆன்மீக அறிவு போட்டுங்க. தத் விஞ்ஞானாந்த ஸ்வ குருவேவ அபிகச்சி. தத் விஞ்ஞானம். தத் விஞ்ஞானம் அப்படின்னு சொன்னா பகவானை பற்றி விஞ்ஞானம். கிருஷ்ணர் யாரு, அவர் எப்படி இருப்பாரு, அவருடைய உலகம் எப்படி இருக்கும், அவருக்கு ரூபம் உண்டா, அந்த கடவுளுடைய உருவம் எப்படி இருக்கும், அவருடைய ஆன்மீக உலகம் எப்படி இருக்கும், நாம யாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த ஞானம், இந்த ஞானம் வேணுமா? தத் விஞ்ஞானம் ஸ்வ குரு ஏவா அபிகச்சி. கட்டாயம் குருட்ட போகணும். குருட்ட போகாம தெரிஞ்சுக்க முடியாது.
இப்போ நீங்க எல்லாருமே ஒரு காலத்துல ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. இவங்க ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க. நீங்களாம் ஸ்கூலுக்கு போனவங்க, இவங்க ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க, காலேஜ் போயிருக்கோம். எதுக்கு ஸ்கூல் காலேஜ்ல போனோம்? அந்த புக்கு தான் கடையில் விற்கிது, வாங்கி படிக்கலாமே இல்லையா? ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 புக்கெல்லாம் கடையில் விற்கும், வாங்கி படிக்கலாமே. இன்ஜினியரிங் புக் கடையில் விற்கிது, லாயருக்கான புக்கு கடையில் விற்கிது, லா புக் கடையில் இருக்கு, லா புக் கடையில் இருக்கு, மெடிக்கல் புக் கடையில் இருக்கு, எல்லா புக்கும் கடையில் விற்கிது. எதுக்கு காலேஜ் போறோம்? எதுக்கு ஸ்கூலுக்கு போறோம்? புக்கு வாங்கி படிக்கலாமே, ஏன் போகணும்? இப்போ இந்த மாதிரி இருக்காங்க. இவங்க வந்து கடையில் புக்கு வாங்கி படிச்சாங்க, மெடிசினுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஒரு வியாதி வந்து எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அப்ப இவங்கிட்ட போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோமா? ஏன்? ஊசியை மாத்தி போட்டா அவ்வளவுதான். இங்க இந்தியாவில் வந்து ஆம்புலன்ஸ்க்கு 108. இங்க எவ்வளவு ஆம்புலன்ஸ் நம்பர்? 999 இவங்கிட்ட போனா 999 போக வேண்டியதுதான். ஏன்னா ஊசியை மாத்தி போட்டுருவாங்க. ஏன்னா அவங்க காலேஜில் போய் படிக்கல, ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட போகல. இஸ் நாட் அத்தரைஸ்ட் பை கவர்மெண்ட். அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர் கிடையாது இல்லையா? அப்ப 999 தான். அவங்க கிட்ட போனா 999. அதே மாதிரி அவங்க இருக்காங்க, அவங்க காலேஜில் போய் படிச்சு டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி ஒரு கிளினிக் வச்சிருக்காங்க. எங்க போவோம்? நம்ம வேற அவங்ககிட்ட போவோம் இல்லையா? கரெக்டா இல்லையா? அதனால யார வேணாலும் குருவா எடுத்துக்கலாம்னு அர்த்தம் இல்லை. குருவுக்கு தகுதி உண்டு, யார் வேணாலும் குருவா எடுத்துக்கலாம். அந்த ஒரு சாமிஜி திடீர்னு வந்து அற்புதம் பண்ணாரு, திடீர்னு வந்து வாயிலிருந்து ஏதோ வெளியே கொண்டு வந்தாரு, விபூதியெல்லாம் கொண்டு வந்தாரு. இந்த மாதிரி இந்தியாவில் நிறைய பேர் பண்ணுவாங்க, மேஜிக் பண்ணுவாங்க. குருங்கிற ஒரு நாட்ட மேஜிஷியன், குருங்கிற ஒரு மேஜிஷியனோ இல்ல வீட்டை அலங்குபடுத்துற போட்டோவோ கிடையாது. ஓ, நான் ஒரு குரு இருக்காரு, நான் வீட்டுல போட்டோ மாட்டி வச்சிட்டேன், அவர் அழகா இருப்பார். நோ. சோ குருங்கிறவர் வந்து அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வரணும். எப்படி வந்து நம்ம அத்தரைஸ் டாக்டர் போவோம். இந்த கிளினிக் வந்து கவர்மெண்ட் அப்ரூவலா? இல்லைங்க, அவர் சும்மா திறந்து வச்சிருக்காரு, போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும். அப்படிலாம் போக முடியாது. அப்படி போனா எங்க போகணும்? 999 கால் பண்ணணும் இல்லையா? இந்தியாவில் 108, இங்க 999. இந்தியாவில் பாருங்க, ஆம்புலன்ஸ் கூட ஆஸ்பிஷியஸ் நம்பர் வச்சிருக்காங்க, 108 வச்சிருக்காங்க, 108 வச்சிருக்காங்க. சோ குருங்கிறவர் வந்து அங்கீகரிக்கப்பட்ட வாட் ஆர் தி குவாலிஃபிகேஷன் ஆஃப் குரு. குருவோடைய தகுதி என்ன? சும்மா யாரை வேணாலும் குருவா எடுத்துக்க முடியாது. இப்போ உங்களுக்கு எல்லாம் குழந்தைகள் இருக்காங்க. அந்த குழந்தைய வந்து மலேசியால எந்த ஸ்கூல்ல வேணாலும் சேர்த்துடுவீங்களா? எல்லா ஸ்கூலும் ஒண்ணுதாங்க, எந்த ஸ்கூல்ல சேர்த்தா என்னங்க அப்படிலாம் கிடையாது. இந்த மலேசியால வந்து புலிம் ஹைடெக்ல எந்த ஸ்கூல்ல நல்லா கோச்சிங் பண்ணுவாங்க, எங்க கோச்சிங் நல்லா இருக்கும், எங்க ஸ்டூடெண்ட் டிசிப்ளினா இருக்காங்க, எங்க டீச்சர் டிசிப்ளினா இருக்க, அந்த ஸ்கூல்ல பார்த்து சேர்க்கிறோம். ஸ்கூலு தாங்க, எந்த ஸ்கூல்ல சேர்த்தா என்னங்க அப்படியே சொல்லுவாங்க. அப்போ ஒரு குழந்தையோட எஜுகேஷனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற நம்ம ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் என்ன பண்ணணும்? சும்மா யார்கிட்ட வேணா போய் டீச்சர் வாங்கிக்கணும், யாரை வேணா குரு எடுத்துக்க முடியாது. ஸோ குருங்கிறவரு அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடியவர். குருவோடைய குவாலிஃபிகேஷன், குருவோடைய ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னது? குருவோடைய முதல் தகுதி என்னது? அவரு அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ போனாஃபைட் சம்பிரதாயம், அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரும். செகண்ட் குவாலிஃபிகேஷன், அவர் பகவானுடைய பக்தரா இருக்கும். கிருஷ்ணா, பிரம்மா, நாரதர், வியாசர் அப்படி சொல்லக்கூடிய, அதாவது பகவானை அணுகுவதற்கு பகவான் கிருஷ்ணர் யாரு, பகவான் கிருஷ்ணர் யாரு, அவரது பெயர், உருவம், புகழ், லீலைகள், மகிமைகள், நாம ரூப குண அதிசயம். பகவான் கிருஷ்ணருடைய நாமம், அவரது ரூபம், அவரது குணங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா முதல்ல யார்கிட்ட போகணும்னா அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரியிட்ட போகணும். அது வந்து 4 சம்பிரதாயம் வந்து அத்தரைஸ்டு. 4 சம்பிரதாயம் இருக்கு. இந்த 4 சம்பிரதாயத்தில் வரக்கூடிய குரு தான் அத்தரைஸ்டு குரு, அங்கீகரிக்கப்பட்டவங்க. பகவான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், எனக்கு கிருஷ்ணர் யாரு, கிருஷ்ணராவே உள்ளது உள்ளவாறு பகவான பகவானாவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான 4 சம்பிரதாயத்தை செலக்ட் பண்ணும். அப்ப நம்ம எந்த சம்பிரதாயம் ஃபாலோ பண்றோம்? இஸ்கான் எந்த சம்பிரதாயத்தில் வருது? இஸ்கான் எந்த சம்பிரதாயத்தில் வருது? பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். நம்மளுடைய சம்பிரதாயத்துடைய பிரதான ஆச்சாரியர் வந்து பிரம்மா. வேத ஞானத்தை வந்து முதல் கிருஷ்ணர் பிரம்மாவுக்கு சொன்னார், பிரம்மா நாரதருக்கு, நாரதர் வியாசருக்கு, வியாசர் மத்வாச்சாரி. இப்படி பகவானை பற்றிய தத்துவம்,
கிருஷ்ண தத்துவம் வந்து பகவான் இருந்து அப்படியே இறங்கி வருது. கிருஷ்ணா, பிரம்மா, நாரதர், வியாசர், இது ஒரு சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்தோட பேர் என்னது? பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். அப்புறம் இனி ஒரு சம்பிரதாயம் வந்து ஸ்ரீ சம்பிரதாயம். ஸ்ரீனா லட்சுமி தேவி. மாதாஜி திலக் போட்டிருக்காங்க இல்லையா, அங்க உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, அவங்க வந்து ஆண்டாள் திலக் போட்டிருக்காங்க, லட்சுமி தேவி. சோ பகவானை பற்றிய விஞ்ஞானம் வந்து லட்சுமி தேவி மூலமா தெரிஞ்சுக்கணும். அது ஸ்ரீ சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்தின் ஆச்சாரியர் ராமானுஜாச்சாரியர். அப்புறம் நிம்பார்க்க சம்பிரதாயம். குமாரர், 4 குமாரர், சனகர், சனந்தனர், சனாதன, சனத்குமாரா. இந்த 4 குமாரர் மூலமா வந்த சம்பிரதாயம் நிம்பார்க்க சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம். அப்புறம் ருத்ரன், மகாதேவ், சிவபெருமானே பகவானை அடைவதற்கு ஏற்படுத்திய சம்பிரதாயம் ருத்ர சம்பிரதாயம். அது வந்து விஷ்ணு சுவாமி. அப்ப 4 சம்பிரதாயம். ஒன்று பிரம்மா வழியில வரக்கூடியது, இன்னொரு லட்சுமி தேவி வழியில வரக்கூடியது, அப்புறம் குமாரர்கள் வழியில வரக்கூடியது, அப்புறம் மகாதேவ் ருத்ரன் மூலமா. பிரம்ம சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்துல வரக்கூடிய ஆச்சாரியர்கிட்ட போனா மட்டும்தான் பகவான் யாரு, அவருடைய மகிமை என்ன, பகவானுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது, பகவானை பற்றி தத்துவம் என்ன, நமக்கு பகவானுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வேற எங்கேயாவது போனா ஏற்கனவே குழப்பமா இருக்கு, எச்சா குழப்பம் பண்ணி விட்டு பைத்தியமாக்கி. வேற எங்கேயாவது போனா ஏற்கனவே குழப்பமா பாதி பைத்தியமா இருக்கும், அப்புறம் முழு பைத்தியமாக்கி. அதனால வேற எங்கேயும் போகக்கூடாது. அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தின்னு கேட்கும். அப்ப குருவோட குவாலிபிகேஷன் என்னது? அவர் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடியவரா இருக்கணும், பகவானுடைய பக்தரா இருக்கணும், சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணணும். வேதங்கள் புராணங்கள் என்ன சொல்லி இருக்குன்னு சாஸ்திரங்களை ஃபாலோ பண்ணணும். முந்தைய ஆச்சாரியர்கள் அவங்கள ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் குருவோடைய குவாலிபிகேஷன். டிசைபிளோட குவாலிபிகேஷன் என்னது? குருகிட்ட போய் பணிவா கேட்கணும். 4.34 4ஆம் அத்தியாயம் பகவத்கீதை 4ஆம் அத்தியாயம் 34ஆம் ஸ்லோகத்தில் சொல்றாரு ஒரு டிசைபிள் எப்படி இருக்கணும். டிசைபிள்னா டிசிப்ளின், சீடனா ஒழுக்கத்தை பின்பற்றணும். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேசந்தி தே ஞானம் ஞானின தத்துவதர்ஷி. தத் வித்தி அப்படின்னா பகவானை பற்றி ஞானம் வேணுமா? ஆமா, கிருஷ்ணரை பற்றி ஞானம் எனக்கு வேணும், கிருஷ்ண தத்துவத்தை நான் புரிஞ்சுக்கணும், இறை தத்துவத்தை நான் புரிஞ்சுக்கணும். தத் வித்தி அது வேணும்னா பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா. முதல்ல ஆன்மீக குருகிட்ட வந்து பணிவா அடக்கமா சேவை பண்ணி கேட்கணும். குருகிட்ட போய் நீங்க தான் ஏதோ கிருஷ்ண பக்தியை பத்தி சொல்லுவாங்களா, கிருஷ்ணர் யாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அப்படிலாம் கேட்கணும். ஸ்கூல்ல போய் அப்படி கேட்ட சொல்லுவாங்களா? மீன்ஸ் நீங்க ஏதோ மேக்ஸ்ல பெரிய எக்ஸ்பர்ட் ஆகும், எங்க மேக்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டுக்கு போய் அனுப்பிச்சு வச்சுக்கலாம். அங்க போய் ரொம்ப ஹம்பிளா திட்டினா கூட பேசாம உட்காந்துட்டு இருக்கும். ஐயோ டீச்சர் தான் சொல்லிடுவா, பேசாம கேட்டு இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் ஹம்பிள், பணிவா அடக்கமா கேள்வி கேட்டு சேவை பண்ணி தெரிஞ்சுக்கணும். டிசைபிளோடைய குவாலிபிகேஷன். ஒரு சீடர் வந்து ஒரு குருகிட்ட போய் பணிவா அடக்கமா சேவை பண்ணி கேட்கணும். அப்போ அவர் சொல்லி தருவார் கிருஷ்ணர் யாரு. அதனால குரு இல்லாம கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. குருவுடைய கருணை இல்லாம கிருஷ்ணனுடைய கருணை கிடையாது. அதனால குரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், குரு ரொம்ப அவசியம். பகவானே இந்த பூமியில வரும்பொழுது பகவான் கிருஷ்ணர் எப்பெல்லாம் மானிட ரூபத்துல வராரோ, பகவான் கிருஷ்ணர் எப்பெல்லாம் மானிட ரூபத்துல வராரோ அப்ப தன்னுடைய பக்தர்ல ஒருத்தர் குருவா இருந்துருவார். சரி, கிருஷ்ணருடைய குரு யாரு? கிருஷ்ணருக்கு பலராமருக்கு குரு இருந்திருக்காங்க. யார் அவங்க? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிருஷ்ணருடைய குரு யார்? கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. கிருஷ்ணர் தான் ஜெகத்குரு, கிருஷ்ணர் தான் கீதாச்சாரியன், கீதையோட ஆச்சாரியன் கிருஷ்ணா. அவர் முழுமுதற் கடவுள் பகவான். அவர் என்ன பண்றாரு? இந்த பூமியில வரும்போது ஒரு குரு கிட்ட போறாரு. அவருடைய குரு யாரு? சாந்திபனி முனி கிருஷ்ணாவுடைய குரு. குருக்குள்ள படிச்சிருக்காங்க. கிருஷ்ணரும் பலராமரும் குருக்குள்ள படிச்சிருக்காங்க. இந்தியால உஜ்ஜைன் ஒரு இடம் இருக்கு, அதுக்கு வந்து அப்ப அவந்தி தேசம் பேர். அங்கதான் சாந்திபனி முனியோட ஆசிரமம் இன்னைக்கு இருக்கு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணரும் பலராமரும் எந்த ஆசிரமத்துல போய் படிச்சாங்களோ அது இன்னும் இருக்கு, இப்போ இருக்கு இந்தியாவில். உஜ்ஜைன் சாந்திபனி முனியோட ஆசிரமம்.
சரி, கிருஷ்ணர் பலராம் எவ்வளவு நாள் படிச்சாங்க குருக்குள்ள? நம்ம வாழ்நாள் ஃபுல்லா படிச்சுட்டே இருக்க, மண்டையில ஒண்ணு ஏற மாட்டேங்குது இல்லையா? ஸ்கூல் படிச்சாச்சு, காலேஜ் படிச்சாச்சு, ஆனா ஏதாவது கேட்டா பெப்பன்னு முடிச்சுட்டு இருப்போம். கிருஷ்ணரும் பலராமரும் ஆயர்கலைகள் 64ஐயும் 64 நாள்லயே கத்துக்கிட்டார். ஆயர்கலைகள் 64 எத்தனை நாள்ல? 64 நாள்ல. நம்ம உட்காந்து பாட்டு பாடணும்னு சொன்னா பாட்டு வாத்தியாருக்கு தொண்டை கிளியர் வரைக்கும் கத்து கொடுத்தாலும் நம்ம படிக்க மாட்டோம். ஆனா கிருஷ்ணர் பலராமன் ஒரே நாள்ல சங்கீதம் கத்துக்கிட்டாங்க, ஒரே நாள் மியூசிக் கத்துக்கிட்டாங்க, ஒரே நாள் பரதநாட்டியம், எல்லாம் ஒன் டே தான். வித்தின் 64 டேஸ்ல 64 ஆர்ட் கத்துக்கிட்டாச்சு. அப்போ கிருஷ்ணர் ஒரு சாதாரண குழந்தை இல்ல, இது குருவுக்கு நல்லா தெரியும். யாருக்கு? கிருஷ்ணாவுடைய குரு யாரு? சாந்திபனி முனி. சாந்திபனி முனி கிட்ட போய் கிருஷ்ணரும் பலராமரும் பணிவா சேவை பண்ணி பாட கத்துக்கிறாங்க. அப்ப குருவுக்கு தட்சணை கொடுக்கணுமே, படிச்சு முடிச்சு என்ன பண்ணணும்? குருவுக்கு தட்சணை கொடுக்கணும். குரு தட்சணை கேட்கிறாரு கிருஷ்ணர் பலராமரும். ஓ குரு மகாராஜ், நாங்க உங்ககிட்ட வேதம் தான் கத்துட்டோம், நாங்க என்ன தட்சணை கொடுக்கணும்? இவங்க சாதாரண குழந்தைகள் இல்ல. ஓ குழந்தைகளே, எனக்கு 100 பொற்காசு கொடுங்க, 1000 பொற்காசு கொடுங்க. நோ. சாந்திபனி முனி என்ன கேட்டாரு தெரியுமா உங்களுக்கு? கிருஷ்ணர் பலராமி சாந்திபனி முனி என்ன குரு தட்சணை கேட்டாரு? அவர் குழந்தை கடல் சமுத்திரத்துல போயிடும், அந்த குழந்தைய மீட்டு கொடுங்க. குழந்தை இறந்து போயிடுது, இப்ப இல்ல, அந்த குழந்தைய மீட்டு கொண்டு வாங்க. கிருஷ்ணர் பலராமரும் பிரபாச கஷேத்திரத்துக்கு சமுத்திரத்துக்கு போனாங்க. கடலுக்குள்ள போய் தேடுறாங்க குருவுடைய குழந்தைய. அங்க போனா ஒரு பெரிய மீன் இருக்கு, சுறா மீன். அது கூட கிருஷ்ணன் சண்டை போட்டு அந்த சுறா மீன் வயிற்றுக்குள்ள இருக்குமோன்னு பார்த்தா அங்க அந்த குழந்தையை காணோம். அங்க இருந்து ஒரு சங்கு மட்டும் இருந்தது. அந்த சங்கு பேர் என்னது? பாஞ்சஜன்யம். கிருஷ்ணனுடைய சங்கு பேரு பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயா. அர்ஜுனுடைய சங்கு பேரு தேவதத்தம். கிருஷ்ணனுடைய சங்கு பேரு பாஞ்சஜன்யம். பீமனுடைய சங்கு பேரு பௌண்டரகம். நமக்கு நம்ம கார் பேர் கூட தெரியாது, அது கூட போய் பார்த்து சொல்றோம். ஓ என்ன கார் வச்சிருக்கீங்க, இருங்க போய் பார்த்துட்டு. கிருஷ்ணாவுடைய சங்கு பேர் இந்த பகவத்கீதை ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஒருத்தருடைய சங்கு பேர் இருக்கு. அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரா நகுல சகதேவஸ்ய சுகோஷோ மணி புஷ்பகோ. ராஜா யுதிஷ்டருடைய சங்கு பேர் அனந்த விஜயம். அனந்த விஜயம் என்ன தெரியுமா? அனந்த விஜயம் என்னது? விஜயம்னா வெற்றி. அனந்த விஜயம்னா எல்லையற்ற வெற்றி. யுதிஷ்டிர மகாராஜனால வெற்றி தான் அவருக்கு, தோல்வியே கிடையாது. அனந்த விஜயம்ங்கிற சங்கு இருக்கு யுதிஷ்டிர மகாராஜ் கிட்ட, அவருக்கு தோல்வியே கிடையாது. யுதிஷ்டிர மகாராஜ் அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரா சுகோஷோ மணி புஷ்ப நகுல சகதேவஸ்ய சுகோஷோ மணி புஷ்பகம். மணி புஷ்பங்கிற சங்கு சகதேவன், சுகோஷங்கிற சங்கு நகுலன். அர்ஜுனன் தேவதத்தம். தேவதத்தம் என்னது? தேவர்கள் பரிசா கொடுத்த சங்கு தேவதத்தம். பாஜஜன்யம். பாஞ்சஜன்யங்கிற அரக்கனை வதம் பண்ணி அந்த மீன் வடிவில் இருந்த அரக்கனுடைய வயிற்றிலிருந்து எடுத்ததுதான் பாஞ்சஜன்ய சங்கு. அது கிருஷ்ணாவுடைய சங்கு. பௌண்டரகம். பீமனுடைய சங்கு பேரு பௌண்டரகம். பௌண்டரகம். எப்படி எதுக்கு இதெல்லாம் பேசணும்? இப்போ குரு தட்சணைக்கு போகணும் இல்லையா? இப்படிதான் அப்படியே ட்ராக் மாறி போயிடும். குரு தட்சணை என்ன பண்ணாங்க? கடைசியில் அங்க குழந்தையை காணோம். அப்ப சமுத்திரத்தையே நான் வத்த பண்ணிடுவேன் கிருஷ்ணன் சொல்ல. சமுத்திரராஜன் சொன்னாரு, கிருஷ்ணா அந்த குழந்தைக்கு இல்லாத யமலோகத்துல இருக்குன்னா. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? கிருஷ்ணரும் பலராமரும் யமலோகத்துல போய் குருவுடைய குழந்தை வீட்டுக்கு கொடுத்தாங்க. இது யாரால பண்ண முடியும்? கிருஷ்ணரால மட்டும்தான் பண்ண. அதனாலதான் குருதட்சணை அது கேட்டார். ஓ சாந்திபனி முனிக்கு ஐயோ பாவம் தெரியாது கிருஷ்ணர் பலராமர் யாருன்னு, ஏதோ குழந்தைங்க ஸ்கூல்ல படிக்கிறான்னு நினைக்க வேண்டாம். சாந்திபனி முனிக்கு நன்னா தெரியும் கிருஷ்ணர் பகவான். ஆனா அவர் இந்த மனித ரூபத்துல வந்ததுனால ஒரு லீலை பண்ணிட்டு இருக்காரு. என்கிட்ட மாணவனா படிச்சுட்டு இருக்காரு. ஆனா அவர்கிட்ட குருதட்சணை என்ன கேட்கணும்? என் பையனை போய் வீட்டுக்கு கொண்டு வான்னு கேட்டேன். சரி, ராமருடைய குரு யாரு? ராம் லட்சுமணனுடைய குரு யாரு? ராமர் இந்த பூமியில வந்தப்போ அவரு மனித ரூபத்துல வந்தார். அவருக்கு குரு யாரு? இல்ல ராமாயண மகாபாரதம் படிக்கிறது இல்ல போல இருக்கு. பகவத்கீதை கிருஷ்ணா புக்கு. ராமுடைய குரு வசிஷ்டர். வசிஷ்டர் தான் ராமர் சாஸ்திரம் படிச்சுட்டார். தசரதனுடைய சபையில இருந்த பெரும் பண்டிதர் வசிஷ்டர். ராமருக்கு குரு இருந்திருக்காரு.
கிருஷ்ணருக்கு குரு வந்திருக்காரு. சைதன்ய மகாபுடைய குரு யாரு? 500 வருஷம் முன்னாடி சைதன்ய மகாபுடைய பூமியில வந்தார். சைதன்ய மகாபுடைய குரு யாரு? ஈஸ்வரபுரி. ஈஸ்வரபுரி. இந்த மாதிரி பகவானே இந்த பூமியில வரும்போது தன்னுடைய பக்தன்ல ஒருத்தர் குருவா எடுத்துட்டு அவருக்கு சேவை கொடுக்கிறார். பகவானுக்கு குருவா இருக்கிறது சேவை, பகவானுக்கு அப்பா அம்மா இருக்கிறது சேவை, பகவானுடைய பத்னியா இருக்கிறது மனைவியா இருக்கிறது சேவை, பகவானுக்கு பண்றது எல்லாமே சேவைதான். அந்தந்த உறவுல பகவானுக்கு சேவை பண்றாங்க. ஒரு பக்தர் கிருஷ்ணர் என்ன பண்ற, அவர் குருவா ஏத்துன்றார். ஒரு பக்தரை அப்பா அம்மாவா ஏத்துன்றார். ஒரு பக்தரை நண்பனா ஏத்துன்றார். யாரெல்லாம் எப்படிலாம் பகவானுக்கு சேவை பண்ண நினைக்கிறாங்களோ பகவான் அந்த மாதிரி அன்பு செய்வார். ஏதாமா பிரபத்தியந்தே தாம்ஸ்த தெய்வ பஜாமி. என்னிடம் ஒருவர் சரணடைவதற்கு ஏற்றால் போல நான் பலன் அளிக்கின்றேன். கிருஷ்ணர் மேல எப்படி அன்பு செய்யணுமோ அந்த மாதிரி கிருஷ்ணன் நம்மகிட்ட ரெஸ்பெக்ட் பண்ணுவார். அப்போ பகவானே இந்த பூமியில வந்த பொழுது தன்னுடைய பக்தன்ல ஒருத்தர் குருவாயத்தின்றார். சாந்தி பரிமுனி, வசிஷ்டர், ஈஸ்வரபுரி இவங்க எல்லாம் பகவானுடைய தூய பக்தர்கள். அந்த பக்தர்களை அவர் குருவாயத்தின்றார். அதனால குரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குருவுடைய கருணை இல்லாம கிருஷ்ணனுடைய கருணை கிடைச்சிடாது. குரு கிருஷ்ண பிரசாதிமாய் பக்தியில தான் பீஜம். நமக்கு பக்திங்கிற விதை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அது குருவோடைய அனுகிரகம். குருவோடைய அனுகிரகம் இருந்தா தான் கிருஷ்ணனுடைய அனுகிரகம். அப்போ இந்த குருங்கிறவர் ரொம்ப ரொம்ப அவசியம் நமக்கு வாழ்க்கையில். ஏன்னா அவர் தான் நம்மளை எங்க அழைச்சின்னு போறாரு, பகவான் கிட்ட அழைச்சின்னு போறோம். குருவுடைய ஹெவி ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, குருவுடைய முக்கியமான பெரிய பொறுப்பு என்னன்னா, தன்னுடைய சீடர்களை பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுவித்து பகவான் அழைச்சிட்டு போறோம். அவர்தான் தீக்ஷா குரு. நமக்கு 2 குரு இருப்பாங்க. ஒன்னு சீக்ஷா குரு, 2 குரு இருக்காங்க. ஒன்னு சீக்ஷா குரு, தீக்ஷா குரு. சீக்ஷா குருனா நமக்கு பக்தி சொல்லி நம்மளை வழி நடத்துறவங்க. நம்ம இஸ்கான்ல வந்தோடனே அங்க சீக்ஷா குரு இருப்பார். அவர் என்ன சொல்லி தருவாரு, நீங்க ஜபமாலை கொடுத்து நீங்க தினமும் ஜபம் பண்ணுங்க. குறைந்தது ஒரு மாலை ஃபர்ஸ்ட் இஸ்கான்ல வந்தோடனே என்ன பண்றாங்க, கையில ஜபமாலை கொடுத்து தினமும் ஒரு மாலை ஜபம் பண்ணுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் நீங்க ஏன் ஒரு 4 மாலை சொல்லாமே, அப்புறம் இந்த சின்ன புக்கெல்லாம் படிங்க. அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி பகவானுக்கு சேவை பண்ணணும், ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும், பகவத்கீதை எப்படி புரிஞ்சுக்கணும், கிருஷ்ணர் எப்படி, இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். இன்ஸ்ட்ரக்ட் அது கைடிங் குரு, வழிநடத்தக்கூடிய குரு சீக்ஷா குரு. சீக்ஷானா நம்மளை வழிநடத்த. அப்புறம் தீக்ஷா குரு இருக்காரு. தீக்ஷா குருனா மந்திரம் கொடுக்கிறவர். அப்போ ஒரு சந்தேகம் வந்துடும், அதுதான் வந்த உடனே சொல்லி கொடுத்துட்டாங்களே. இஸ்கான்ல வந்த உடனே நமக்கு என்ன சொல்லி தராங்க, இஸ்கான்ல வந்த உடனே என்ன சொல்லி தராங்க, பிரசாதம் சாப்பிடும் சொல்லி தராங்க. நான் இல்லைன்னு சொல்லல, பிரசாதம் உண்டு, அதை ஃபர்ஸ்ட் ஜபம் பண்ண சொல்லி தராங்க இல்லையா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்போ வந்தோடனே நமக்கு பகவானுடைய நாமத்தை சொல்லி தராங்க. நாமம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது, இதோட வேல்யூ நமக்கு தெரியல. இதோட வேல்யூ இருக்கு புராணங்கள்ல. பத்ம புராணத்துல நாமத்தோட வேல்யூ மதிப்பு அவ்வளவு சொல்லியிருக்கு. இது மதிப்பு தெரிஞ்சிருந்தா நம்ம சாண்டிங் பண்றது விடவே மாட்டோம். ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, விஷ்ணுவுக்கு 1000 நாமம் இருக்கு. விஷ்ணுவுக்கு எவ்வளவு நாமம்? விஷ்ணு சகஸ்ர நாமம். கேட்டிருக்கீங்களா? எவ்வளவு பேர் கேட்டிருக்கீங்க விஷ்ணு சகஸ்ர நாமம்? ஓம் விஷ்ணம் விஷ்ணுவதத்காரோ பூத பவ்யபவத்ரு பூதகிருத் பூத வித்பாவோ பூதாத்மா பூதபாவன அப்படி போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். வேகமா சொன்னாலே 1/2 மணி நேரம் ஆயிடும். இது விஷ்ணுவுக்கு 1000 நாமம். இது எவ்வளவு பேர் சொல்ல முடியும்? எவ்வளவு பேர் சொல்ல தயாரா இருக்கா? ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னாலும் நேரம் இல்லைன்னு சொல்றேன். ஒரு மாலை தான் சொல்லுங்களேன். அந்த ஒரு மாலை சொல்றது கெஞ்சணும் உங்ககிட்ட. உட்காருங்க, ஒரு மாலை சொல்லுங்க. கோயிலுக்கு வர நேரம் இல்லை, மாலை சொல்ல நேரம் இல்லை. அப்படி இருக்கிற எல்லாரும் விஷ்ணுவோட 1000 நாமம் சொல்லிட முடியுமா? சொல்லிடுவாளா? எல்லாரும் சொல்ல முடியாது. அப்ப பார்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்கு. பார்வதி தேவி இருக்காங்க இல்லையா, அவங்க ஜெகன்மாதா, நம்ம எல்லாருக்கும் அம்மா பார்வதி தேவி. பார்வதி தேவி கேட்டாங்க சிவபெருமான்ட்ட, பிரபு விஷ்ணுவுக்கு 1000 நாமம் இருக்கு, நம்ம குழந்தை எல்லாம் சொல்லிட மாட்டாங்க, அதுக்கு ஏதோ உபாயம் இருக்கா? ஏனோ பாயேன்னு லகுனா. விஷ்ணுவோடைய 1000 நாமத்தை எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. அப்ப இதுல ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா? நம்ம எப்பயும் ஷார்ட்கட் ரொம்ப விரும்புவோம் இல்லையா? சீக்கிரமா ஏதாவது பலன் கிடைக்கணும், உடனே பலன் கிடைக்கணும். அப்ப சிவபெருமான் என்ன சொன்னாரு? இருக்கு, உபாயம் உண்டு, வழி இருக்கு. என்ன வழி அது?
ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராது. ராமா அப்படிங்கிற 2 அக்ஷரம், ராமா அப்படிங்கிற 2 அக்ஷரத்துல சொன்னா, இந்த ராமாங்கிற 2 அக்ஷரத்தை உச்சரித்தா விஷ்ணுவோட 1000 நாமம் சொன்ன பலன் கிடைக்கும். அப்பாடா சந்தோஷமாயிடுச்சு நமக்கெல்லாம். இங்க 1000 நாமம் சொல்றது, அது சான்ஸ்கிரிட்ல இருக்கு, எல்லாரும் சொல்ல முடியாது. பிராக்டிஸ் பண்ண வரும், எல்லாரும் உட்காந்து பிராக்டிஸ் பண்ணலாம். உட்காந்து பயிற்சி எடுத்துட்டே இருந்தா விஷ்ணுவோட 1000 நாமம் சொல்லலாம். ஆனா யாரு இப்ப தயாரா இருக்கா? அதனால இந்த ராமாங்கிற 2 அக்ஷரம் உச்சரித்துட்டா விஷ்ணுவோட 1000 நாமம் சொன்ன பலன். அப்ப ஹரே கிருஷ்ண மந்திரத்துல எவ்வளவு ராமா இருக்கு? ஹரே கிருஷ்ண மந்திரத்துல எவ்வளவு ராமா இருக்கு? போச்சு, அதே ஞாபகம் 4 ராமா இருக்கு இல்லையா? ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே. அப்போ ஒரு ராம நாம சொன்னா 1000 விஷ்ணு நாம சொன்ன பலன்னா, ஹரே கிருஷ்ண மந்திரத்துல எவ்வளவு ராமா இருக்கு? 4 ராமா. அப்ப எவ்வளவு விஷ்ணு நாம சொன்ன பலன் கிடைக்கும்? 4000 விஷ்ணு நாமம். அப்புறம் பத்மபுராணத்துல என்ன சொல்லியிருக்கு? கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படிங்கிற நாமத்தை ஒரு தடவை சொன்னா 3 ராம நாமம் சொன்ன பலன் கிடைக்கும். கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா 3 ராம நாமம் சொன்ன பலன். அப்ப எவ்வளவு விஷ்ணு நாமம் சொன்ன பலன்? ஒரு தடவை கிருஷ்ணான்னு சொன்னா எவ்வளவு விஷ்ணு நாமம் சொன்ன பலன்? 3000. கொஞ்சம் மேக்ல வீக்கா இருந்தா யோசிச்சு வச்சுக்கோங்க, கொஞ்சம் மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் போட வேண்டியது. அப்ப ஹரே கிருஷ்ணா மந்திரத்துல எவ்வளவு கிருஷ்ணா இருக்கு? ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே. அப்ப 4 கிருஷ்ணா வருது. அப்ப 4 கிருஷ்ண சொன்னா எவ்வளவு விஷ்ணு நாம சொன்ன பலன்? 12000 விஷ்ணு நாமம். சரி, இப்போ ஒரு மகாமந்திரம் ஃபுல்லா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னா எவ்வளவு 1000 விஷ்ணு நாமம் சொன்ன பலன்? 16000 விஷ்ணு நாமம். 16 தடவை உட்காந்து விஷ்ணு சாஸ்திர நாமம் சொன்னா என்ன பலன் கிடைக்குமோ ஒரு தடவை ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னா கிடைக்கும். நம்ம என்ன சொல்றோம்? 108 தடவையாவது சொல்லுங்க. 108 தடவை ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா எவ்வளவு 1000 விஷ்ணு நாமம் சொன்ன பலன்? கால்குலேட்டர் போட்டுக்கோங்க, நான் ஒன்னும் சொல்லல, கால்குலேட்டர்ல போட்டுக்கோங்க. ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா எவ்வளவு விஷ்ணு நாமம் சொன்ன பலன்? அப்போ 1 மாலை 2 மாலை இப்படி 16 மாலை சொல்லணும். தீட்சை வாங்குற பக்தர் வந்து குறைந்தபட்சம் 16 மாலை சொல்லணும். பிரபுபாதர் என்ன சொன்னாரு? சாண்ட் அட்லீஸ்ட் 16, குறைந்தபட்சம் 16 மாலையா சொல்லுங்க. பிரபுபாதர் காலத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 64 மாலை ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லணும். 64 × 108, அவ்வளவுதான் நம்ம தலஸ்தி எழுதுறோம். 64 மாலை சொல்றதுக்கு 8 மணி நேரம் ஆகும். 16 மாலை சொல்றதுக்கு 2 மணி நேரம். 64 மாலை சொன்னா 8 மணி நேரம். 2 மணி நேரம் சொல்ல வைக்கிறதுக்கே படாத பாடுபடுறோம். முதல்ல 1 மாலை சொல்லுங்க, 4 மாலை சொல்லுங்க, கையில காலில் உளுந்து, அப்புறம் 16 மாலை கொண்டு வந்து தீட்சை வாங்கி கொடுத்து இல்லையா? சோ பிரபுபாதர் என்ன பண்ணாரு? அவர் வந்து இயக்கத்தை எங்க தொடங்கினாரு? பிரபுபாதா இஸ்கான் எங்க ஸ்டார்ட் பண்ணாரு? அமெரிக்கா இல்லையா? அமெரிக்கா, யூரோப்ல. அங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் புதுசு. கிருஷ்ணா ராமா இந்த மந்திரம் எல்லாம் கேட்டதே இல்லை. அவங்க ராக் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. டான்ஸ் ஆடிட்டு அவங்ககிட்ட போய் ஹரே கிருஷ்ணான்னு சொல்லுன்னா அவங்களுக்கு வாயிலே வரமாட்டேங்க. அப்புறம் பிரபுபாதர் ஜெபமாலை கொடுத்து சொல்ல சொன்னா அவங்க எப்படி சொன்னாங்க? ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரி ராம 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 ஹரே ஹரே. இப்படி ஒரு மந்திரம் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? அப்ப அவங்க 16 மாலை சொன்னா ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து 64 மாலைன்னா எப்படி சொல்லி படிப்பாங்க? 2-3 நாள் ஆளால முடியாது. பிரபுபாதர் சொன்னாரு, ஓகே பரவாயில்ல, நீங்க அட்லீஸ்ட் 16 ரவுண்டா சொல்லுங்க, குறைந்தபட்சம் 16 மாலையா சொல்லுங்க. அப்போ ஹரே கிருஷ்ண மந்திரத்துல அவ்வளோ ஸ்பெஷல். பகவானுடைய நாமமும் பகவானும் வேறு வேறு அல்ல. நாம் ஹாரி பகவான் நிஜ சர்வ சக்தி தத்ரார்பித நியமித ஸ்மரணேன காலஹா ஏதாத்ரிஷி தவ கிருபா பகவன் மமாமி தூர்தைவ நேத்ரு சங்கா நானுராக. கிருஷ்ணர் வந்து கலியுகத்துல நேரடியா அவதாரம் பண்ண மாட்டார், மற்ற யுகத்தில நேரடியா வருவார். நரசிம்ம அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் நேரடியா வந்தார். கலியுகத்துல பகவான் நேரடியா அவதாரம் பண்ண மாட்டார், அவர் நாம ரூபத்துல இருக்கார். கலியுகத்துல பகவான் எப்படி இருக்காரு? நாம ரூபத்துல இருக்காரு. அவருடைய நாமமும் கிருஷ்ணனும் வேறு வேறு இல்லை, பகவானுடைய நாமமும் பகவானும் வேறு வேறு இல்லை.
அவர் எல்லா சக்தியும் நாமத்துல வச்சிருக்காரு. பகவான் நாமத்தை சொன்னா அதுல எல்லா சக்தியும் இருக்கு. பகவானுடைய அனைத்து சக்தியும் ஒரு நாமத்தில் இருக்கு. நாம் ஹாரி பகுதா நிஜ சர்வ சக்தி, எல்லா சக்தியும் கிருஷ்ணனுடைய நாமத்தில் இருக்கு. அது சொல்றதுக்கு நேரம் காலம் இல்ல. இப்ப ராத்திரி ஆயிடுத்து நான் சொல்லலாமா, காலையில சொல்லலாமா, பல்ல தேய்ச்சி சொல்லலாமா, குளிச்சுட்டு சொல்லலாமா? நோ, there is no any rules and regulation. ஆக்சுவலி குளிச்சுட்டு பண்ணா ரொம்ப நல்லது. ஆனா இல்ல பிரபு எனக்கு குளிக்கெல்லாம் கஷ்டமா இருக்குன்னா அப்படியே பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து சாண்டிங், நாம ஜெபிக்கணும். இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு குளிச்சா ஜலதோஷம் முடிச்சிடும், பரவாயில்ல, கை காலெல்லாம் அலம்பிட்டு நாம சொல்லணும். அப்புறம் நாம சொல்ல சொல்ல என்ன ஆகும்? மனசு சுத்தமாயிட்டே வரும். ஐயோ நான் குளிக்காம சொல்லுவேன், பேசாம குளிச்சுட்டு வந்து சொல்லலான்னு தோணும். அந்த நாமம் வந்து பகவானுடைய நாமம் நம்ம இதயத்துக்குள்ள போய் நம்ம இதயத்தை சுத்தம் பண்ணும். இதயத்து நிறைய அழுக்கெல்லாம் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து சோம்பேறித்தனம். எந்திரிக்கணுமா, காலையில பல்லு விளக்கணுமா, பெட்டை விட்டு எந்திரிக்கணுமா, பெட்லயே காப்பி குடிச்சா என்ன, இதெல்லாம் மைண்ட் சொல்லும் இல்லையா? அப்போ பக்தி பண்ண ஆரம்பிச்ச உடனே பகவான் நாம சொல்ல இதயம் சுத்தமாயிடும். அதாவது இஸ்கான்ல வந்தோடனே பிரபுபாதர் வந்து எல்லாரும் சாண்டிங் பண்ண சொல்றாரு. இஸ்கான்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எல்லாரும் உட்காந்து சாண்ட் பண்ணணும். சர்வீஸ்க்கு வந்தாலும் முதல்ல ஒரு மாலை உட்காந்து பகவான் கிட்ட உட்காந்துட்டு சர்வீஸ்க்கு இப்போ வந்து சேவைக்கு வந்துருக்கு. இப்போ வந்து நம்மளை சேவைக்கு கூப்பிடுறாங்க. வந்த உடனே கோயில்ல உட்காந்து பகவான் முன்னாடி பிரபு ஒரு மாலை ஜெபம் பண்ணி 1 ரவுண்ட் சாண்ட் பண்ணிட்டு அப்புறம் சர்வீஸ் பண்ணணும். ஸோ சாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இயக்கமே வந்து சங்கீர்த்தன இயக்கம் தான். கலிகாலை நாம ரூபே கிருஷ்ண அவதாரி. கிருஷ்ணா கலியுகத்துல நாம ரூபத்தில் இருக்காரு. இந்த நாம சங்கீர்த்தனம் தான் இந்த யுகத்துக்கான தர்மம். கலோ தத் ஹரி கீர்த்தனா, கலோ தத் ஹரி கீர்த்தனம், ஹரி கீர்த்தனம், ஹரிநாம சங்கீர்த்தனம், நாம சங்கீர்த்தனம். இதுதான் இந்த யுகத்துக்கான தர்மம். நம்ம வேற ஒன்றும் நம்மளால பண்ண முடியாது. சன்னியாசம் எடுத்துன்னு போறதோ இல்ல வந்து யோகா பண்றதோ தவம் பண்றதோ விரதம் இருக்கிறதோ எதுவும் நம்மளால பண்ண முடியாது. ரொம்ப எளிமையா பக்தி மார்க்கம் தான், இதுதான் பண்ண முடியும் கலியுகத்துக்கு. அப்போ இஸ்கான்ல வந்தோடனே நமக்கு என்ன பண்றாங்க? சாண்டிங் பண்ண சொல்றாங்க. இதுதான் சாண்டிங் பண்ணிட்டு இருக்கு. அப்படி குருகிட்ட போனா குரு இந்த மந்திரம் தான் கொடுக்குறாரு. குருகிட்ட போனா குரு என்ன பண்ணுவாரு? துளசி மாலை கொடுத்து நீங்க தினமும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க, காதல சொல்லுவாரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம. இந்த மந்திரத்தை ஏற்கனவே கொடுத்துட்டாங்களா, அப்பயே குருகிட்ட போய் வாங்கிக்கணும் இல்லையா? இந்த மந்திரம் தான் வந்தோடனே சொல்லி கொடுத்துட்டாங்களே. ஹரே கிருஷ்ணா மந்திரம் வந்தோடனே சொல்லி கொடுத்துட்டாங்க, அப்பயே குருகிட்ட போய் வாங்கிக்கணும். குரு வந்து நமக்கு அந்த சக்தி கொடுக்கிறார். தாவே தோ ஹாய்போ ஹரி நாமா சுகே அபராதா அபேஹாட்டா. குரு மகாராஜ், குருதேவா எனக்கு வந்து நாமத்தை சொல்ற சக்தியை கொடுங்க. நாமத்துல ருச்சி வரணும். சாண்டிங் பண்ண டேஸ்ட், சாண்டிங்ல ருச்சி வரணும். நாமம் வந்து அந்த நாமத்தை, கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லும் போது நம்ம கண்ணுல கண்ணீர் வரணும். நமக்கு வருதா? ஜபமாலை எடுத்தா முதல்ல கொட்டாவிதான் வருது, அப்புறம் தூக்கம் வருது, இங்க கண்ணீர் வருது நமக்கு. அப்ப கிருஷ்ணர் மேல நமக்கு அன்பு இல்லை. இருக்கு, கொஞ்சமா இருக்கு, ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஏதோ ஏதோ பிட்ட குறை தொட்ட குறையா ஒட்டிட்டு இருக்கு. இல்லாட்டி இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கணும். கிருஷ்ணர் மேல அன்பு இல்லைன்னா யாரும் வரமாட்டேங்க. இப்ப அன்பு இருக்கு, ஆனா அது பிரேமமா இல்லை. சைத்தன்ய மாப்ள என்ன சொல்றாரு? நயனம் கல தஸ்ரு தாரையா வதனம் கத்கத ஹிருதயா கிரா உலகை நிஷிதை வபுகத தவநாம கிரகணே பிரவிஷ்யதி. கிருஷ்ணா உங்க நாமத்தை சொல்லும் போது எப்ப என் கண்ணில் கண்ணீர் வரும், எப்ப உடம்புல மயிர் குத்திட்டு நிற்கும், எப்ப நான் தழுதொழுக்கும் இல்லையா? சோ அது வந்து பிரேமம். கிருஷ்ணர் மேல நமக்கு பிரேமம், அன்பு வரணும். அந்த அன்பு எப்ப வரும்? குருவோடைய கருணையால தான் வரும். அதனாலதான் இந்த மந்திரத்தை போய் குருகிட்ட வாங்கிக்கிறோம். குரு மகாராஜ் எனக்கு தீட்சை கொடுங்க. குருகிட்ட போய் பிக்ஷக்கார மாதிரி நிக்கணும். குரு முன்னாடி போய் எப்பவுமே குரு முன்னாடி பகவான் முன்னாடி வந்து பிச்சைக்கார மாதிரி நிக்கணும். பெரிய கோடீஸ்வரர் மாதிரி வந்து நிக்க கூடாது. அவங்க முன்னாடி வந்துட்டு நான் ஒன்றும் இல்லை, நான் வீழ்ந்த ஆத்மா, எனக்கு எந்த ஒரு யோகியதையும் கிடையாது, எனக்கு பக்தி பண்ற யோகியதையும் கிடையாது, நான் உங்களை வேணான்னு வந்துட்டேன். நம்மள இந்த ஜட உலகத்தில் இருக்கோம் இல்லையா, கிருஷ்ணரை வேணான்னு வந்துட்டோம். கிருஷ்ணர் வேண்டாம், எனக்கு கிருஷ்ணருடைய சேவை வேண்டாம் அப்படின்னு வந்துட்டோம். அப்போ நம்ம வந்து ரொம்ப வீழ்ந்து போன ஆத்மா, கீழேயான ஆத்மா. அதனால கிருஷ்ணர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்றதுக்கோ அவர் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கோ நமக்கு யோகியதையே கிடையாது. அப்ப ஆன்மீக குரு என்ன பண்றாரு? சரி பரவாயில்ல, நீங்க கிருஷ்ணர் மறந்து போயிட்டீங்க, நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். கிருஷ்ணா இந்த வந்து உங்க மேல அன்பு வளர்த்துக்கிறாரு, பக்தி பண்றாரு, அனுகிரகம் பண்ணுங்க. குரு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. குரு என்ன பண்றாரு? நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவார் கிருஷ்ணா. அதனால குரு தான் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். குரு தான் நம்மளை அழைச்சிட்டு போகணும்.
குரு தான் நமக்கு அறிவுரை கொடுக்கணும். குரு தான் எல்லாமே செய்யணும். நாமத்துல ருச்சி வரணும்னா குருகிட்ட தான் போகணும். சேவை பண்றதுல ருச்சி வரணுமா குருகிட்ட போகணும். பகவான் மேல அன்பு வரணும்னா குருகிட்ட போகணும். அறியாமை போகணுமா குருகிட்ட போகணும். ஸோ எல்லாம் அந்த சாவி வந்து அங்கதான் இருக்கு. இப்ப இந்த ரூம் பூட்டி இருக்குன்னா இந்த பூட்டோடைய சாவி ஒத்துட்டு இருக்கணும். அவர் வந்து திறந்தாதான் உள்ள வர முடியும் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு கிருஷ்ண பக்தி வரணும் அப்படின்னா, கிருஷ்ணன் மேல அன்பு வரணும் அப்படின்னா அந்த சாவி வந்து குரு கையில இருக்கு, குருகிட்ட தான் இருக்கு. அதனால அவரை போய் நம்ம சரணடை. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா ஆர்வமா குரு என்ன பார்ப்பாரு, குரு என்ன செக் பண்ணுவாருன்னா இந்த சீடர் வந்து ஆர்வமா இருக்காங்களா, இந்த பக்தர் பக்தியில் ஆர்வமா இருக்காங்களா, உற்சாகமா இருக்காங்களா, நிறைய சேவை பண்றாங்களா அப்படின்னா ஓகே நான் தீட்சை கொடுப்பேன். அன்னைக்கெல்லாம் தீட்சை வாங்குறது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி தீட்சை வாங்குறதோ, இல்ல ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி தீட்சை வாங்குறதோ, 1000 வருஷத்துக்கு முன்னாடி தீட்சை வாங்குறதோ சாதாரண விஷயம் இல்ல. நடையா நடக்கணும். ராமானுஜாச்சாரியர் வந்து திருக்கோஷ்டியூர்ல போய் அவர்கிட்ட ஓம் நமோ நாராயணா நாமம் வாங்குறதுக்கு நடையா நடந்தார். நரோத்தமதாஸ் தாக்கூர் அவர் வந்து குருகிட்ட போய், குரு சொன்னார் நான் உன்னை சீடனை ஏத்துக்க மாட்டேங்க, நான் சீடனை ஏத்துக்க மாட்டேங்க. ஆனா அவர் சொன்னாரு நீங்க தான் எனக்கு குருவா இருக்கணும். 1 வருஷம் காத்துட்டு இருக்காரு, சேவை பண்ணிட்டே இருக்காரு. அப்படியெல்லாம் வந்து காத்திருந்து பொறுமையா சேவையெல்லாம் பண்ணி அந்த சீடனுடைய ஆர்வத்தை பார்த்து குரு தீட்சை கொடுத்தார், மந்திரோபதேசம் பண்ணார். இன்னைக்கு குரு நம்மளை தேடி வர்றாரு, மலேசியால வராரு, பக்தர்களை சந்திக்கிறாரு, நாம பத்தி சொல்லி கொடுக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. நம்ம தான் கொஞ்ச நாள் போட்டுமே, அப்புறம் பாத்துக்கலாமே, இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகட்டுமே, தள்ளி போட்டுட்டே இருக்கும். நல்ல விஷயங்களை தள்ளி போடக்கூடாது. நல்ல விஷயங்களை சுபஸ்து சீக்கிரமஸ்து, சுபகாரியங்களை உடனே செய்யணும். அப்போ பக்தியில வந்து ஆர்வம் உற்சாகம் எல்லாம் வேணும். அப்போ வந்து நம்ம குருவுடைய கருணை வேண்டி பிரார்த்தனை. அதனால நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இங்க வந்து இஸ்கான்ல வந்து பிரபுபாத தான் பரம் சிக்ஷா குரு. நம்ம எல்லாருக்குமே பரம் சிக்ஷா குரு ஸ்தாபக ஆச்சாரியர் பிரபுபாதர். அவர் தான் நம்மளை வழி நடத்துறாரு. பிரபுபாத் புத்தகம் படிச்சுதான் நம்ம பக்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். பக்தினா என்ன, கிருஷ்ணர் யாரு, பகவத்கீதைனா என்ன, நாம யாரு, பகவானுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், எல்லாம் பிரபுபாத் சொல்லி கொடுக்குறோம். அவர் புத்தகங்களும் சொல்லித்தராரு. இப்போ பிரபுபாத் தான் நமக்கு எல்லாருக்குமே, நம்ம எல்லாருக்குமே பிரபுபாத் தான் பரம் சிக்ஷா குரு, பரம் குரு, இந்த சம்பிரதாயத்துடைய ஸ்தாபக ஆச்சாரியர். அப்புறம் பிரபுபாதுக்கு நிறைய சீடர்கள்லாம் இருக்காங்க. பிரபுபாது சீடர்கள் நிறைய பேர் மலேசியாவுக்கு வருவாங்க, குருமார்கள் நிறைய பேர் வராங்க. அந்த குருமார்களை ஒருத்தர் நம்ம செலக்ட் பண்ணி ஓகே இந்த குரு. அப்போ குருவை பத்தி நம்ம கேட்கணும். ஒரு குருவை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த குரு என்ன பண்றாரு, எவ்வளவு வருஷமா பிரபுபாவுடைய சேவையில் இருக்காரு, என்னென்ன சாஸ்திரம் படிச்சிருக்காரு, எப்படி பக்தி பண்றாரு, எந்த மாதிரி இயக்கத்துக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு, அவர் எந்த அளவுக்கு கிருஷ்ண தத்துவங்களை புரிஞ்சுட்டு இருக்காரு, அந்த மாதிரி குருவை நம்ம தெரிஞ்சுக்கணும். குருவை பத்தி தெரிஞ்சுட்டு போகணும். அல்ல அந்த பக்தர் சொன்னாரு அவர்கிட்ட தீட்சை வாங்க சொன்னாரு, இந்த பக்தர் அவர்கிட்ட வாங்க சொன்னாரு, அப்படிலாம் வாங்கக்கூடாது. நம்ம தீட்சை வாங்கிறதுக்கு முன்னாடி குருவை பத்தி தெரிஞ்சுக்கணும். குருவோடைய பொசிஷன் என்ன, அவருடைய மகிமை என்ன. சும்மா வந்து அவர் சொன்னாரு பிரபு வாங்கிக்கோன்னு சொன்னா நான் வாங்கிட்டேன். கடல முட்டாய் வாங்குறாங்க, கடல முட்டாய் மாதிரி இல்ல தீட்சை வாங்கிக்கிறது. எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டேன். அப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாது, குருவோடைய பிரணாமந்திரம் தெரியாது, குருவை பத்தி தெரியாது, கிருஷ்ணர் பத்தி ஒன்றும் தெரியாது, இதெல்லாம் அறியாம இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு கிராஸ் செக். என்ன பண்ணணும், ஒரு டிசைபிளுடைய டியூட்டி, ஒரு சீடருடைய கடமை குருவை தேர்ந்தெடுக்கலாம். ரெக்கமெண்ட் பண்ணலாம், பக்தர்கள் சொல்லலாம் நீங்க இவர்கிட்ட தீட்சை வாங்கிக்கோங்க. பட் நான் வந்து ஓகே எனக்கு ஒரு மேல ஒரு பரிச்சயம் வரணும், நான் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், கேட்கணும். அப்போ இஸ்கான்ல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய குருமார்கள் இருக்காங்க. அந்த குருமார்கள் பத்தி கேட்கலாம். அதுல ஏதோ ஒரு குரு மேல இன்ஸ்பயர் ஆகலாம். அந்த இன்ஸ்பயர் ஆகி அந்த குருட்ட நம்ம தீட்சை வாங்கலாம். ரைட்டா? இதுக்கு அர்த்தம் என்னன்னா கிளாஸ் முடிக்கணும்னு அர்த்தம். அப்புறம் உங்களுக்கு கிளாஸ் எல்லாம் நடத்துவாங்க. இஸ்கான் டிசேபிள் கோர்ஸ் இருக்கு. இஸ்கான்ல வந்து தீட்சை பெறக்கூடிய மாணவர் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இஸ்கான் சீடர்களுக்கான வகுப்பு. அது உங்களுக்கு நடத்தும் போது இது மாதிரி நிறைய தலைப்புகள்லாம் சொல்லுவாங்க. அதுல நிறைய டாபிக் எல்லாம் இருக்கும். அது ஒரு 1 வீக் செஷன் மாதிரி நடக்கும். அதுல வந்து நிறைய டாபிக் எல்லாம் இருக்கும். குருவுடைய தகுதி என்ன, இப்ப நம்ம பேசணும் இல்லையா, இது வந்து ஒரு அவுட்லைன் தான். நான் இன்னைக்கு கொடுத்தது வந்து குருவுடைய தகுதி என்ன, சீடருடைய தகுதி என்ன, எப்ப குருவை தேர்ந்தெடுக்கலாம், எப்ப குரு அவசியம்,
ஏன் குருட்ட போகணும், இதெல்லாம் ஒரு அவுட்லைன் மாதிரி சொன்னேன். அந்த கோர்ஸ்ல வந்து இன்னும் டீட்டெயிலா இருக்கும். எப்போ ஒருத்தர் குருவை ரிஜெக்ட் பண்ணலாம், எந்த மாதிரி குருட்ட போகக்கூடாது, அது மாதிரிலாம் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அப்ப அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுட்டோம்னா நமக்கு ஒரு கிளியர் ஐடியா வரும். ஓகே, நான் வந்து கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும்னா நான் ஒரு குரு அப்ரோச் பண்ணி அந்த குருவுடைய கைடன்ஸ்ல பத்தி இல்லையா. ஸ்கூல்ல போனா டீச்சர் சொல்லி கொடுக்குறா, காலேஜ் போனா ப்ரொஃபசர் சொல்லி கொடுக்குறா, வேலைக்கு போனா அங்க ஒரு குரு இருக்கா, அவன் சொல்லி கொடுக்குறான் என்னென்ன பண்ணணும்னு. அதே மாதிரி பக்தியில குரு, சீக்ஷா குரு, தீக்ஷா குரு, அவனுடைய கைடன்ஸ்ல பக்தி பண்ணு. ஓகே, ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி. ஓகே, இப்போ வந்து